முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க வீடியோ என்ன அப்படின்னா, ரொம்பவும் ஸ்பெஷலான எத்தனையோ முருகன் ஆலயத்துக்கு நீங்கள் போயிருந்தாலும் இந்த ஆலயம் பார்த்தீங்களா ரொம்பவே முக்கியமான ஒரு முருகன் கோவிலாக இருக்குது. இந்த ஆலயம் எங்கே இருக்குது, இதோட முக்கியமான சிறப்பம்சம் என்ன? திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி முருகநாதர் கோவிலானது கொங்கு நாட்டு பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக இருக்குது. மேலுமே சூரபத்மனை வதம் செஞ்சதுனால ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க முருகப்பெருமான் இங்கு சிவலிங்கத்தை நிறுவி மேற்கு பார்த்த நிலையில் வழிபட்ட ஒரு சிறப்புடைய தலமாக இந்த முருகன் ஆலயமானது இருக்கு. முருகனே சிவனை வழிபட்டதனால திருமுருகன் பூண்டி என பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. மேலுமே சிவபெருமான் திருமுருகநாதர் முருகநாதேஸ்வரர் எனவும் அம்பிகை பூமாலை மேனியம்மாள் எனவும் அழைக்கப்படுகிறாங்க. மேலுமே எந்த கோவில் இல்லாத ஒரு ஸ்பெஷலான இந்த வித்தியாசமான முருகன் கோவில்ல இருக்குங்க. இங்கு சிவ வழிபாடு செய்ததனால முருகன் வேல் மற்றும் மயில் இன்றி கைகளை கட்டி கொண்டு சிவனை பார்க்கும் நிலையில் அருள்பாலிப்பது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் அரிதான ஒரு காட்சியாக இருக்கு. ரொம்பவே பரிகார தலமாக இந்த ஆலயமானது இருக்கு. பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய தலம் அப்படிங்கிறதுனால பித்ரு தோஷம் தீராத நோய்கள் தீரும். தோஷங்கள் அனைத்துமே எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலுமே அது அனைத்துமே நீங்க இங்கு மக்கள் வந்து வழிபாடு செய்வாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த ஆலயத்திற்கு நம்ம சென்று வழிபட்டால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவை பாருங்கள். முழு கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலோட ரொம்பவே சிறப்பு அம்சம் அப்படின்னா மேற்கு பார்த்த கோவில். இந்த தலம் மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஒரு சிவ ஸ்தலமாகும். மாதவி மரம். இந்த தலத்திற்கு துர்வாசகர் கற்பக உலகிலிருந்து மாதவி மரத்தை கொண்டு வந்தார். இதுவே இங்கு தள விருட்சகமாக விளங்குது. மேலுமே வழிபட்டவங்க இந்த ஆலயத்திற்கு நிறைய பக்தர்கள் வழிபடுறாங்க. மேலுமே அகத்தியர், மார்க்கண்டேயர் மற்றும் துர்வாசர் போன்றோர் இங்கு வழிபாடு செஞ்சிருக்காங்க. சுந்தர பாடல் சுந்தரர் மூர்த்தி நாயர்னால பாடல் பெற்ற ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தலமாக இருக்கு. இது அவிநாசியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சிறப்பு பெற்ற ஆலயமானது இருக்கு. இந்த ஆலயத்திற்கு போனாலே தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் படைத்த ஒரு வல்லமை படைத்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆலயத்தில் ரொம்பவே முக்கியமான சிறப்பம்சங்கள், ரொம்பவே சிறப்பு பெற்ற ஒரு தலமாக இருக்குது. திருமுருகன் பூண்டி முருகநாதேஸ்வரர் கோவில் பாடல் பெற்ற தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாக இருக்குது. மேலுமே சுந்தரர் பாடல் பெற்ற இந்த தலம் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் அமைஞ்சிருக்குங்க. இந்த தலத்திற்கு துர்வாசர் கற்பக உலகிலிருந்து மாதவி மரத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தொன்னம்பிக்கையாகும். இறைவன் தன்னோட பூத கணங்களையும் ஏவி சுந்தரரின் செல்வங்களை பறித்த தலம் என்றும் நம்பிக்கை இருக்கு. இந்த தலம் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருமுருகன் பூண்டியில் அமைஞ்சிருக்கு. மேலுமே அவிநாசி திருப்பூர் சாலையில் அவிநாசியிலிருந்து சுமார் 6 to 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்திற்கு அருகில் அமைந்துள்ள தொடர்ந்து நிலையம் திருப்பூர் தொடருந்து நிலையம். மேலுமே இந்த ஆலயம் இந்த தலம் கொங்கு மண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகவும் இருக்கு. இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள முருகநாதேஸ்வரரை சுந்தரர் பாடியிருக்காரு. மேலுமே முருகநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்காருங்க. முருகன் வழிபட்ட பிறகு அடையாளமாக முருகன் சன்னதியோட கருவையில் மேற்கு நோக்கியவாறு லிங்கம் ஒன்று இருக்குங்க. மேலுமே இந்த ஆலயத்தில் பார்த்தீங்களா நுழைவாயிலில் 16 கால் மண்டபம் இருக்குது. சுவாமி அம்மன் சன்னதிகள் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். கோவிலோட நடுவில் சண்முக தீர்த்தம், இடப்புறத்தில் ஞான தீர்த்தம், வலப்புறத்தில் பிரம்ம தீர்த்தம் என்ற 3 தீர்த்தங்கள் இந்த ஆலயத்தில் இருக்குது. முருகன் வழிபட்டதற்கு அடையாளமாக முருகன் சன்னதியோட கருவறையில் மேற்கு நோக்கியவாறு லிங்கம் ஒன்று அழகாக அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகனிடம் வேலும் மயிலும் இல்லை அப்படிங்கிறது ஒரு இதுன்னு சொல்லலாம். அதை கோவிலுக்கு வெளியே விட்டுவிட்டு வந்து சிவனை முருகன் வழிபட்டதாக தொன்னம்பிக்கை இருக்கு. சுந்தரர் பொருட்களை பறிகொடுத்த இடமான கூப்பிட விநாயகர் கோவிலானது அவிநாசிக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த கோவிலில் வீர ராஜேந்திரன் கோனேரின்னை கொண்டான், குலத்துங்க ஜோளம் தேவன், விக்கிரம சோழ தேவன், வீர நஞ்சையாரைய உடையார் ஆகியோரின் கல்வெட்டுகள் இருக்கு.
மேலும் இந்த ஆலயத்தோட தல வரலாறு அப்படிங்கிறது பரிசில் பொருட்களோட கூப்பிட்டு விநாயகர் கோவிலோட இரவை கழித்த சுந்தரரிடமிருந்து பொருட்களை தன்னோட பூத கணங்களை வேண்டுவர் வழியில் அனுப்பி கொள்ளையடிக்க செஞ்சார். ஸோ தன்னோட உதவியை நாடிய சுந்தரருக்கு சிவன் கொடி கொண்டிருந்த இடத்தை சுட்டிக்காட்டி உதவினார் விநாயகர். சுந்தரரும் அந்த இடம் சென்று அங்கிருந்த சிவனை திட்டி பாட அவரோட பாடல்ல மகிழ்ந்த சிவன் அவரோட பொருட்களை திருப்பி அளித்து ஆசி வழங்கியதாக மரபு வரலாறு இருக்கு. முருகனால வழிபட்டதுனால இந்த தளத்தில் எழுந்தளிக்கக்கூடிய முதன்மை கடவுளான சிவன் முருகநாதேஸ்வரர் என பெயர் பெற்றார் என மரபு வரலாறும் வழக்கத்தில் இருக்கு. மேலுமே இந்த ஆலயத்திற்கு நாம் போனோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அது முழுமையாக நீங்குமாம். மேலுமே அருள்மிகு திருமுருகநாதர் திருக்கோவிலில் பெயர் காரணம். ஒரு முறை துர்வாச முனிவர் கற்பக உலகத்திலிருந்து வேண்டியதை வழங்கக்கூடிய கற்பக விருட்சமான மாதவி அப்படிங்கிற குறுக்கத்தி மரத்தை பூவிலிற்கு கொண்டு வர எண்ணி இந்த தலத்திற்கு கொண்டு வந்தார். அதனால் இந்த இடத்திற்கு மாதவி வனம் என்ற இந்த தல இறைவன் மாதவிநாதர் அப்படின்னும் புராண காலத்தில் வழங்கப்பட்டார். வேண்டும் வரம் அனைத்துமே அருளக்கூடிய மாதவிநாதரை வணங்கி முருகப்பெருமான் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றதுனால இந்த தலம் திருமுருகன் பூண்டி அப்படின்னு தல நாதர் திருமுருகநாதர் சுவாமி அப்படின்னும் வழங்கப்படுகிறது. மேலுமே அருள்மிகு திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் திருக்கோவிலோட சிறப்பு பார்த்திங்களா, இந்த தலத்தோட இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாரு. சுவாமியும் அம்பாளும் மேற்கு பார்த்தபடியும் மூலவர் அம்பாள் பீடத்தின் கோமுகம் வடக்கு நோக்கியும் அமைஞ்சிருக்கு. இந்த திருத்தலம் முருகப்பெருமானால் நிர்மணித்து வழிபட்ட தலமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகன் சிவ வழிபாடு செஞ்சதுனால வேலும் மயிலும் இன்றி காணப்படுவார். இந்த தலத்திற்கு துர்வாசர் கற்பக உலகிலிருந்து மாதவி மரத்தை கொண்டு வந்தது ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய திருத்தலம் திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் திருக்கோயிலில் அப்பர் மற்றும் சுந்தரர் பாடல் பெற்ற ஒரு கொங்கு திருத்தலங்களில் ஒன்றாகவும் அமைஞ்சிருக்கு. மேலுமே பாடல் பெற்ற 247 தலங்களில் 206வது தலமாக இந்த ஆலயமானது இருக்குது. சுந்தரர் கொள்ளை போன பொருட்களை திருப்பி தரும்படி இறைவனிடம் பதிகம் பாடி முறையிட பொருள் திருப்ப கிடைத்ததுனால கைப்பொருளை தவறிவிட்டவங்க முருகநாதேஸ்வரர் சுவாமியை இங்கே வந்து வழிபட்டா அப்படின்னா இழந்த பொருட்கள் திருடு போன பொருட்கள் அனைத்துமே திரும்ப கிடைப்பது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே எங்குமே இல்லாத புதுமையாக இந்த கோவிலோட முன் மண்டப சுவற்றில் ஆலயத்தை பார்த்தபடி சுதையால் அமைக்கப்பட்ட பெரிய நந்தியானது இந்த ஆலயத்தில் இருக்கு. முருகன் துர்வாசர் மற்றும் சேக்கிலார் வணங்கிய திருத்தலம் அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது. திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் திருக்கோவில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு முருகன் கோவிலாக இருக்குது. முருகனுக்கே பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய ஒரு வரலாறு பெற்ற ஒரு கோவிலாக இருக்குது. 1008 அண்டங்களையும் அளவில்லாத காலம் அடக்கியாலும் வரம் பெற்ற சூரபத்மன் தேவர்களை சிறைப்படுத்தி துன்புறுத்தி வந்தான். தேவர்கள் சினாதிபதியான குமரக்கடவுள் தேவர்கள் துயர் நீக்க திருவுளம் கொண்டார். கந்த சஷ்டி விரதம் இருந்து தாயிடம் சக்தி வேல் வாங்கி சூரபத்மன் மற்றும் அவனோட தம்பியாரை சம்ஹாரம் செஞ்சார். இதனால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவபெருமான் அறிவுடைப்படி நொய்யல் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாதவி நாதரை வணங்கி வந்தார். அப்போது தன்னோட வெற்றி வேளால தீர்த்தம் ஒன்றை தோற்றுவித்தார். சண்முக தீர்த்தம் அப்படின்னு இது வழங்கப்படுது. அந்த நீரை கொண்டு அபிஷேகம் செஞ்சு மூலவரையும் அன்னையும் மேற்கு நோக்கியபடி பிரதிஷ்டை செஞ்சு வணங்கினார். இதனால் கொடிய பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றார். இந்த கோவிலோட வெளியே இருக்கக்கூடிய வேம்படி முருகன் சந்நிதியின் அருகே நீங்கிய பிரம்மஹத்தி தோஷமானது ஒரு சதுர காலமாக உள்ளதாக புராணங்கள் சொல்லப்படுது. அந்த கல்லை இன்றுமே நம்மளால் காண முடியும் இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா. மேலுமே சுந்தரர் மூர்த்தி நாயகனார் வேடுபரி வரலாறு இழந்த பொருளை மீண்டும் பெற்ற ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு கோவிலாக இந்த கோவிலானது இருக்குது. திருமுருகநாதர் சாமி ஆலயத்தின் பிரம்மதாண்டவ நடராஜர் சந்நிதிக்கு சற்று தொலைவில் மாலாதரன் அப்படிங்கிற வேட மன்னன் வழிபட்ட மாதவனேஸ்வரர் கோவிலும் மிக அருகிலேயே இருக்குது. இந்த ஆலயத்தோட முகப்பு மண்டபத்தின் மேற்கூரையில் பெரிய நந்தியம் பெருமாள் சிற்பமானது இருக்குது. இந்த கோவிலில் வடமேற்கு மூலையில் கேது பகவானுக்கு தனி சன்னதியும் அமைச்சிருக்காங்க. மேலுமே இந்த தலத்தில் கேது பகவான் இறைவனை பூஜித்ததாக தல வரலாறு சொல்லப்படுது. எனவே இந்த ஆலயம் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அரிய பரிகார தலமாக இந்த ஆலயமானது
தலமானது விளங்குகிறது. அதே மாதிரி இந்த பார்த்திங்களா கூப்பிடு விநாயகர், இந்த தலத்திற்கு பிள்ளையார் கூப்பிடு விநாயகர் அப்படிங்கிற பெயரில் அருள் புரிகிறாருங்க. சுந்தரரோட பரிசு பொருட்கள் சிவபெருமான் பூத கணங்களை கொண்டு கொள்ளையடித்த பின் தன்னோட கோவிலில் வந்து தங்கியவர்கள் துயருவரை தாங்க முடியாமல் விநாயகர் சுந்தரரை கூப்பிட்டு பொருள் இருக்கும் இடத்தை காட்டி அருளியதனால அவர் கூப்பிடு விநாயகர் அப்படிங்கிற பெயருமே பெற்றார். மேலுமே இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா தீராத தோஷங்கள் அனைத்துமே தீரும். இந்த ஆலயத்தில் ரொம்பவே ஸ்பெஷலான முக்கியமான இன்னும் சிறப்பம்சங்கள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஆலயம் பார்த்திங்களா, இந்த திருக்கோவில் வெளிப்பிரகாரத்தில் நுழைந்ததும் வலதுபுறம் கோவிலுக்கு வெளியே பிரம்ம தீர்த்தமோ ஞான தீர்த்தமோ இருக்கிறது. இந்த தீர்த்தக்கரையில் நாகர்கள் சிலை அமைத்து வழிபாடு செஞ்சன. சித்த பிரம்மை பிடித்தவங்க இந்த தலத்திற்கு வந்து தங்கியிருந்து தினமும் புண்ணிய நீராடி சுவாமியை வழிபட்டு வர அவங்களுடைய சித்த பிரம்மை நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அருகே சன்னதிக்கு வெளியே இருக்கக்கூடிய முருகன் விட்டு போய் சென்ற அந்த வேலும் மயிலும் நின்ற சன்னதியானது இருக்குது. மேலுமே இந்த உட்பிரகாரத்தில் கல் மண்டபத்தோட பெரிய கதவுகளை தாண்டி உட்பிரகாரத்தில் நுழைஞ்சோம் அப்படின்னா கன்னிமூலை கணபதி 63 நாயன்மார்கள் சமய குறவர்கள் நால்வரும் எழுந்தளிப்பார்கள். இடதுபுறம் செட்டிப்பாளையம் வாசுதேவ முதலியார் பாடிய தல புராண கல்வெட்டும் அதை அடுத்து நடராஜர் சன்னதியும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உட்பிரகாரத்தை இடதுபுறமாக சுற்றி வர நவகரக சன்னதியும் சனி பகவான் சன்னதியும் அமைஞ்சிருக்கு. நவகரக சன்னதி அருகே காலபைரவர் சன்னதி வேடுபரி நடந்த அடையாளமாக ஒரு குழியும் அமைஞ்சிருக்கு. பக்தர்கள் இதில் காசு போட்டு வழிபடுவாங்க. சன்னதியோட பின்புறம் சூரியன் சன்னதியும் பஞ்சபூத லிங்க மேனிகளும் எழுந்தளிக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மூலவர் மற்றும் அம்பிகை சன்னதிகளுக்கு நடுவே கிழக்கு நோக்கி இறைவன் பவானி லிங்கம் அப்படிங்கிற பெயரில் நந்தியம் பெருமானுடன் அருள் பாலிக்கிறாரு. கோஷ்டத்தில் துர்க்கை, லிங்கோத்பவர், சண்டிகேஸ்வரர் மேலுமே போன்ற கோஷ்ட தேவதைகள் சன்னதிகள் இங்கே அமைஞ்சப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் பல்வேறான சிறப்பு அம்சங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். தீராத தோஷங்கள் அனைத்துமே தீர இந்த அற்புதம் நிறைந்த திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் திருக்கோவில் சென்று வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் காண முடியும். மேலுமே இந்த கோவிலானது காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இந்த கோவில் நடையானது திறக்கப்படும். மேலுமே இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, நம்ம அந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். மேலுமே உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஆலயத்திற்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.